ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th தேர்ட் சாப்டரில் ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அதில் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த இதை பார்த்துக்கிறோம். கான்குருவன்ட் ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், சப்ளிமெண்ட்ரி, கான்ஜுகேட், ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன், குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ், கோடெர்மினல் ஆங்கிள், இந்த விஷயத்த இன்னைக்கு பார்க்க போகிறோம். கான்குருவன்ட் ஆங்கிள்ஸ்னா தமிழ்ல ஒத்த கோணங்கள். அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஆங்கிள் ஒரு 45 டிகிரி, இந்த ஆங்கிள் 45 டிகிரி, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. இது தனியா கூட இருக்கலாம், அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது 45 டிகிரி, இதுவும் 45, 30ன்னு வச்சுங்களேன், 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரினா இவங்க கான்குருவன்ட் ஆங்கிள்ஸ். அது போதும், இது ஈக்குவலா இருக்கும். அதாவது கான்குருவன்ட்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் இப்படி இருக்கலாம், இசட் மாதிரி இருக்கு, இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும், அதெல்லாம் கான்குருவன்ட் ஆங்கிள்ஸ். அதுக்கு அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் இப்போ 60 + 30 டிகிரி ரெண்டு ஆட் பண்ணா 90 டிகிரி. இது ரொம்ப டெஃபினிஷன் இல்லை, இது நம்பர்ல கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டு ஆட் பண்ணா 90 டிகிரி வரும். 20 டிகிரி + 70 டிகிரி ஈக்குவல். இந்த 60 and 30 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், 20, 70 ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இது 180. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரிக்கு வந்து 90 டிகிரி, இதுக்கு வந்து 180 டிகிரி, இதுக்கு வந்து கான்ஜுகேட்டுக்கு 360 டிகிரி. இப்போ சப்ளிமெண்ட்ரினா 10 டிகிரி + 170 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ரெண்டு பேரும் ஆட் பண்ணி வந்து 180 வந்தா சப்ளிமெண்ட்ரி. 10, 170, 20, 160 ஈக்குவல் டு 180. இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதுக்கப்புறம் கான்ஜுகேட் ஆங்கிள். கான்ஜுகேட்னா 360 வரணும். 60 டிகிரி + 300 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. இவங்க ரெண்டு பேரும் கான்ஜுகேட் ஆங்கிள்ஸ். தமிழ்ல வந்து இணையிய கோணங்கள். அப்ப மிகை நிரப்பு, அது நிரப்பு. நிரப்புனா 90, மிகை நிரப்புனா 180, இணையிய அப்படின்னா 360. அடுத்தது திட்டநிலையில் இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலதான் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட், quadrant 2 second, quadrant 3, quadrant 4. இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி. எகைன் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், முழு சுற்று வந்ததுன்னா 360 டிகிரி. இதான் திட்ட நிலவரம். இந்த இடத்த வந்து 0க்கு 90க்கு இடையில, 0 θ > 90 டிகிரி. 0க்கு 90 இடையில உள்ள ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவார்டர். 90க்கும் 180க்கு இடையில உள்ளதெல்லாம் செகண்ட் குவார்டர். 180க்கும் 270க்கு இடையில உள்ளதெல்லாம் தேர்ட் குவார்டர். 270க்கும் 360க்கும் இடையில உள்ளதெல்லாம் குவார்டர் 4. 0க்கும் 90க்கு இடையில, 90க்கும் 180க்கு இடையில, இதுதான் குவார்டர். அப்போ இது வந்து நிறைய இடத்துல பயன்படும். அது அப்புறம் இது சைன் எப்படி வரும், சைன் தீட்டா எப்படி இருக்கும், காஸ் தீட்டா எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ். குவாட்ரண்டல்னா இந்த 0 டிகிரி 360, இந்த ஆக்சிஸ் மேல இருந்தது 0 டிகிரி இங்க இருக்கும், 360, அது குவாட்ரண்ட் ஆங்கிள். அப்ப 0 டிகிரி, 90 டிகிரி, 180 degree, 270 degree, 360 degree. These are all lie on the lines. இந்த லைன் மேல இருக்கிற ஆங்கிள் எல்லாமே குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ். குவாட்ரண்டல், இது குவாட்ரண்ட், இது மேல இருந்தா குவாட்ரண்டல், காற்பகுதி கோணங்கள், காற்பகுதி கோணம். அதுக்கு அடுத்து கோடெர்மினல் ஆங்கிள்ஸ். கோடெர்மினல், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, 57,417, 57. கோடெர்மினலுக்கு பேரு இணை முனைய கோணம். இந்த முனையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமான நிலையத்தை பார்த்தீங்கன்னா முனையம்னு சொல்லுவாங்க. அங்க எல்லாம் வந்து டெர்மினல், அங்க வந்து இறங்குவாங்க, பன்னாட்டு முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது டெர்மினல்னு சொல்லுவாங்க. விமான நிலையத்துல இதை பயன்படுத்துவாங்க, டெர்மினல், கோடெர்மினல். பஸ் டெர்மினல்னு சொல்லுவாங்க, பஸ் எல்லாம் அங்க போய் முடியும். அப்ப இணை முனைய கோணம், முனையம், இணை முனைய கோணங்கள். முனையம்னா முடிகிற இடம். 57ம் 417ம் இணை முனைய கோணங்கள். ஒரு சாம்பிள் எழுதுறேன், பாருங்க.
57 டிகிரி இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க போயிட்டு வரும். இதுதான் 57 டிகிரி. இப்போ 470 மெஷர் பண்ண வச்சுக்கோங்க. 470 எப்படி ஸ்டார்ட் பண்ணா 0, 90, 180, 270, 360. அப்ப 360 வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சு போச்சு. பேலன்ஸ் 7, 57. அப்ப எகைன் இது 57 டிகிரி நோக்கி போய் இங்க வந்து ஸ்டாப் ஆகும். இவங்க வந்து இங்க வந்து 57ல ஸ்டாப் ஆகுறாங்க. இவங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து ஸ்டாப் ஆகுறாங்க. therefore ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுறதுனால இதுதான் முடிகிற இடம், முனையம். அது இணை முனைய கோணம். பேர், இணைனா ஜோடி, இது ஒரு பேர், இணை முனைய கோணங்கள்.